நல்ல நேரத்துல வந்து வாயோ பாரியா அக்காவை இம்மிடியா 1 வீக் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுனியா உங்க அக்காவுக்கு ஒன்னும் இல்லையா உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லையா அக்காவை வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த ஆள் செக்ல கைது பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கியா அதான் 1 வீக் வீட்டை விட்டு அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுனியா நல்ல ஐடியா கவலையப்படாது நிறைய நர்சிங் தெரியா அதுல இந்த சிட்டில இருக்கலாம் உடம்பு நல்லா இருக்கவங்களை அட்மிட் பண்றதுக்குன்னா 5-6 நர்சிங் நடத்துறாங்க ஆமாயா 5 ஸ்டார் மாதிரி இல்ல ஆனா தர்மா அது கூட பாரியா ஏதாவது டாக்டர் ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா ஆமாயா அதனால நம்ம டெய்லர் காலர் பாய் அவருக்கு படப்பாடி டாக்டர் ரெஃபரன்ஸ் ஒண்ணு கரெக்ட் காலர் பாய்கள் என்ன புரியலையா ஓ அவன் டெய்லரே இங்க வரலையா டாக்டரா வரான் வந்து அக்காவை டெஸ்ட் பண்ணி ஒன்னு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடுவாயா பிஷப் பரிச்ச கோபால் அந்த காலர் பாய் டெய்லர் கிட்ட எனக்கு சட்டை தச்சு போடுறான்னு அவன் பிள்ளைக்கு தச்சுப்பா அப்படின்னா 5 வருஷத்துக்கு என்ன தெரியுமா சொல்லி சட்டை தச்சு போடுறான்னு அவன் 2.5 மீட்டர் துணியை காட்டான் 6 மாசத்துக்கு அதே மாசம் வந்து 3 மீட்டர் காட்டான் என்னடான்னா அன்னைக்கு என் பையனுக்கு 5 வயசு நீ 10 வயசு சொல்லணும் அவன மாதிரி நீ அவன்கிட்ட போய் நம்பி இது பண்றீங்க பணம் தான் போகும் சொல்லிட்டேன் இதெல்லாம் அக்காவை ஏமாத்துறதுக்கு ஒரு சின்ன செட்டப் அவ்வளவுதான் நீ கூடவே இருக்கிறல்ல நீ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மாசம் ஆகணும் எங்கேயா டாக்டர் ராம்குமார் எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் நான் டாக்டர் பேர் சொல்லுங்க இப்பதானே நான் காதர் பாயிண்ட் கூப்பிட்டேன் மறுபடியும் பேரை கேட்டா என்ன அர்த்தம் பேர்லயே போட்டாரையோ உன் பேர் இப்போ டாக்டர் ராம்குமார் எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் சொல்லு அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஒரு 250 ரூபாய் தரேன் அது எப்ப கிடைக்கும் 250 ரூபாய் கொடுத்துறேன் ஒரு 50 ரூபாய் இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோ வச்சுக்கியா அட்வான்ஸ் அப்பா லட்சுமி வந்தாச்சு காதல் கூட லட்சுமி எல்லாம் தெரியல ஆமா இந்த மகாலட்சுமி எப்ப கொடுப்பேன் நம்பிட்டு இறங்கி இருக்கீங்க ஒல்லப்பா லட்சுமின்னா அட்வான்ஸ் மகாலட்சுமின்னா மொத்த பணம் 10 லட்சம் கொடுக்க போறீங்க கொடுத்துறேன் மகாலட்சுமி கண்டிப்பா கொடுத்துறேன் முதல்ல அந்த பேரை சொல்லியா கேட்கலாம் பேர் தானே இப்ப கரெக்டா சொல்றேன்ப்பா டாக்டர் ராம்குமார் ஏபிசிடி EFGH ஏபிசிடி EFGH நீங்க என்ன நர்சரி அடிக்க கூட்டா எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் சொல்லியா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசாம நல்லா வாயில சொல்லுவான் நுழைற மாதிரி ஒரு பேர் சொல்ல வாழைப்பழம்னு வச்சுக்கோ பாரு அதெல்லாம் வாழ ஒரு ஈஸியா ஒரு ஐடியா சொல்றேன் பாரு நீ இப்போ ஒரு அலோபதி டாக்டர் எவ்வளவு ஈஸியா ஓஹோ இது ரொம்ப ஈஸியா இப்ப கரெக்டா சொல்றேன் பாரு சொல்லு டாக்டர் ராம்குமார் லட்சுமிபதி டாக்டர் அம்பிகாவதி அமலாவது அடிக்கிட்டே போல இருக்கியா சரியான பாடவதி அணி பாருப்பா பேசாம நான் ஒரு நல்ல ஐடியா கைவசம் வச்சுக்கிறேன் நான் வந்து பேசாம ஒரு நாட்டு வைத்தியராக இருந்ததில்ல ஏன்னு கேட்கல அப்பதான் இந்த மார்க்கெட்ல போய் எல்லா தழா கொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா அரைச்சி உங்க அக்கால குத்தன்னு வச்சுக்கா போட்டுட்டு போயிடலாம் ஆண்டு மாறி மாறி இன்னும் எல்லாம் தழை அடிச்சு கொடுக்குறப்ப நீ இங்கிலீஷ் டாக்டர் தான் நான் சொல்ற அப்புறம் நடக்கணும் நீ சரி ஒரு இங்கிலீஷ் டாக்டர் என்னென்ன செய்வா தெரியுமா உனக்கு சொல்லுவா பாப்பா பாரியா பல்ஸ் எல்லாம் பாக்கணியா கைய பிடிச்சு பாக்கணியா இந்த மாதிரி நிறைய இருக்கியா இந்த பாருப்பா இந்த பல்ஸ் வேணா நான் பாக்குறேன் ஆனா அந்த கையெல்லாம் பிடிச்சு நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் ஒரு ஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நீ இப்ப டெய்லர் இல்ல இன்னைக்கு நீ டாக்டர் தெரிஞ்சா ஒரு டாக்டர் வந்து யார் கைய வேணாலும் எப்ப வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் அழகா பிடிக்கணும் ஐயோ டாக்டரே படிச்சு பண்ணையா அதெல்லாம் இருக்கியா இந்த பையில ஸ்டெதோஸ்கோப் எல்லாம் போட்டு கொடுத்தேன் எங்கயா எல்லாம் கரெக்டா பாக்குறேன் லெட்டர் போட்டு கொடுத்தா இந்த மாதிரி மற்ற பைய கொண்டுயோ உருப்படியா போட்டு கூட என்ன அழுகா போட்டுருக்கையோ நான் என்ன பண்ணோம் காரணம் அத்தால நான் வர சொல்ல என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் டாடி டாடி இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்குது நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டான் நான் என்ன பண்ணேன் கொடுத்துட்டேன் சொல்ல மாட்டேன் பையன் எங்க இல்ல சரி இந்த கொடுத்த விஷயமா ஞாபகம் வச்சிருக்கியா அக்காவுக்கு பிளட் பிரஷர் சுகர் இதெல்லாம் சொல்லி 6 மாசம் தள்ளுபடி அதெல்லாம் நீ கவலையே படாத இந்த ஒரிஜினல் டாக்டர் கிட்ட நம்ம கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி சும்மா பீஸ் பீஸா கீசலாம் ஆமா நெஜம் டாக்டர் பீஸ் பீஸா வாங்குவாரு ஒரு டைல பீஸ் பீஸா கிழிப்பாரு பாரு தர்மா உன்னை நம்பி தான் நான் அக்காவை கூட்டு வர போறேன் பாத்தியா எப்படிங்களா பாருங்க யார் இருக்காரு பாரு டாக்டர் டாக்டர் அதெல்லாம் நமஸ்கார் நமஸ்கார்
ஆமா எந்த மடையும் தச்சா அந்த ஜாக்கெட்டா டெய்லரிங் பத்தி பேசுறாரு. உங்க உடம்பு இழைச்சி போச்சு இல்லையா? அதை மறைமுகமா சொல்றாரு. ஆமா டாக்டர், அவர் காணாம போனது இந்த கவலையிலேயே உடம்பு இழைச்சு துருவா போயிருச்சு. நல்ல டானிக், ஒரு டானிக்காக எழுதி கொடுங்களேன். நீங்க இதுக்கெல்லாம் என்னத்துங்க டானிங்க? 70 சென்டிமீட்டர் போற நீங்க ஒரு மட்டும் துணி கொடுத்துருக்கீங்க. அதான் லூசா பேசுறா. திருப்பி என்ன நிஜமான டெய்லர் மாதிரியே பேசுறாரு? இல்லங்க, அவர் டெய்லர் மேல பேசுறீங்க பாருங்க. அவங்க அப்பா டெய்லர் இடம் வச்சிருக்காரு. டாக்டர் அண்ணன் பேசுறாரு. ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் டெய்லரிங் பத்தி தெரியும். சரி அப்ப சரி. ஆனா இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. இவர் ஏன் இங்கிலீஷ்லயே பேச மாட்டேங்கிறாரு? இங்கிலீஷ் அது ஒண்ணும் இல்ல. இவர் MBBS வந்து படிச்ச காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியமே இல்ல. MBBS தமிழ் மீடியத்திலேயே படிச்சாரு. வர வர விவசாயே இல்லாம போச்சு. போற போக்க பார்த்தா இந்த இங்கிலீஷ் பாடத்தை கூட தமிழ்லயே நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இந்த போலி டாக்டர் எல்லாம் இருக்காங்க பாருங்க, போலி டாக்டர் அவங்க பிடிச்சிருக்கிறதா பேப்பர்ல, எந்த பேப்பர்ல? இங்கிலீஷ் பேப்பர்ல படிச்சேன். அதனாலதான் ஒரே ஒரு சின்ன கேள்விதானே. நீங்க மலேரியாவுக்கு என்ன மருந்து கொடுப்பீங்க? மலேரியா மலேரியா பத்தி தெரியாது. ஏன் அவர் வந்து படிக்கும் போது அந்த எக்ஸாம் படிக்க MBBS மலேரியா சாய்ஸ் விட்டுட்டாரு. ஆமா தெரியாது. ஆமா எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து எனக்கு 3 மாசத்துக்கு மலேரியா வந்தது. அதே மலேரியா அதே டாக்டர் போனேன். அப்ப சொன்னாரு ஆனா குணப்படுத்திடுவாரு. எப்படி? அதுவா அவரு டைபாய்டு குணப்படுத்த தெரியும். அதனால நம்ம நேரம் மலேரியாவை டைபாய்டா மாத்தி 3 மாசத்துல எனக்கு தெரியா போயிடுச்சு. சரி இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஒரு கேள்விதானே. நீங்க எங்க படிச்சீங்க? நானுங்களா? நாங்க சைதாப்பேட்டை கார்பரேஷன் ஸ்கூல்ல ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கா. அப்பால நான் சொல்றேங்க. அப்புறம் நம்ம டாக்டர்ல டான் மாஸ்கோல படிச்சுட்டு MBBSல மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருக்காருங்க. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நானுங்களா MBBS MLA MD MLC. MLA என்ன சொன்னாரு? MCயா? நம்ம தமிழ்நாடுலாம் சீனியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி ரஷ்யால எல்லாம் ஒவ்வொரு டாக்டர் எல்லாம் கீழே நிக்க வச்சு MLA எடுத்துக்கா, இந்த MP எடுத்துக்கா, இந்த MP இவரு டாக்டர் ரஷ்யால பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரஷ்யா மட்டும் இல்லையா, லண்டன் வரைக்கும் போய் டிப்ளமோ இன் ஸ்டிச்சிங் அது கூட உங்க அப்பா தானே நீ டெய்லர்னு சொன்ன. என்னடா இது? வேற ஒன்றும் இல்லக்கா, இவருக்கு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, சர்ஜன். அதாவது ஆப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் எல்லாம் போடணும் இல்லையா, அதுக்காகவே ஒரு கோர்ஸ் லண்டன்ல அதை கூட போய் படிச்சு இப்பதான் நம்பிக்கை நம்பிக்கை இருந்துச்சா? இருந்தாலும் ஒரு சந்தேகமா இருக்கு. என்னக்கா? டாக்டர் இது டாக்டர்ன்ற டெய்லர் மாதிரி என் காதுல பென்சில் வச்சிட்டு இருந்தாரு. அதான் எடுத்து சொல்றா பாத்து பென்சில் சில பேர் காதுல போச்சுக்கிறாங்க, பென்சில் வச்சுக்கிறாரு. அவ்வளவுதான். பெரிய சர்ஜன் இல்லையா, திடீர்னு ஆபரேஷன் பண்ணிச்சு ஒரு ரவுண்ட் போடுவார், போட்டு கட் பண்ணுவார். அதுக்குதாங்க அப்ப டெஸ்ட் பண்ண சொல்லிடுங்க டாக்டர். டாக்டர் முதல்ல என்ன பல்ஸ் பாருங்க. பல்ஸா பாத்துருங்க. எங்க வாய் என்னன்னு ஆறு தமிழ் தமிழும் பல்சு தான் பாக்குறேன். இவர் பல்லு டாக்டருக்கும் படிச்சிருக்காங்க. முடியல. இவருடைய சிஸ்டம் பிரகாரம் பல்ல பார்த்ததுமே உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்னு கரெக்டா சொல்லுவாரு. பெரிய டாக்டர் இல்ல. ஆமா, இந்த ஆடு மாடெல்லாம் கூட நம்ம வாங்கிச்ச பல்லு பார்த்து வாங்குறது இல்லையா? பல்லு பார்த்து தெரியுங்க. பாருங்கப்பா, இந்த மாதிரி பல பேசுனா எனக்கு டைம் இல்ல. நான் நீ வெள்ளிக்கிழமை மசூதிக்கு வாழ போகணும். மசூதி இவர் ஏன் மசூதிக்கு போறாரு? இவர் டாக்டர் ராம்குமார் தானே சொன்னேன். பாபர் குமாரா? இவர் பாபர் குமாரா இல்ல, காதர் பாயா இல்ல, இவர் ராம்குமார் தான் இன்னைக்கு. அதாவது மசூதியில வந்து ஸ்பெஷலா வெள்ளிக்கிழமை கன்சல்டேஷனுக்கு பெரிய டாக்டர் போறாரு. அதுதான் போறாரு. ஒழுங்கு நடத்துறதுக்கு போறாரு.
வச்சிருக்காரு. அதனால அவருடைய ஐட்டம்ஸ், இவருடைய ஐட்டம்ஸ், டாக்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் அப் ஆயிட்டு வச்ச அந்த பையில. ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம் சார். ஜாயிண்ட் ஃபேமிலி. டாக்டர் காதுல மாட்டீங்க. அதனால ராஜ்கான கை இதெல்லாம் மாட்டும் போதே ஒரே படுக்க 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 சத்தமா வருதா? அக்கா டாக்டர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வேற. அங்க இருக்கிற ஹார்ட் பீட் அங்கேயே அவர் கேட்கலாம். அக்கா திரும்பி நின்னுக்கா. இப்படி முன்னே இழுத்து விடு. எல்லாம் கரெக்டா நல்லா அந்த பக்கமே இதெல்லாம் எரும மாடு மூச்சு ஒரு மாதிரி என்ன சொல்றாரு? எரும மாடா? என்ன அக்கா உன்ன சொல்லலக்கா அவரு தர்மராஜன் சொல்லிட்டு அத சொல்றாரு. டாக்டர் அக்காவுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? உங்க அக்காக்கு செக் பண்ணி பார்த்ததுல உங்க அக்காவுக்கு உடம்பு பூரா பிளட் இருக்குது. ஆமாக்கா டாக்டர் அந்த சுகர்லாம் சுகரா? நீராரப்பா இந்த காலத்துல ரேஷன் கடையில சுகர் கிடைக்கிறது இல்ல. ஆமா நானு சுகர் இல்லாம சாய் ஆஸ்ட் வந்தேன். டாக்டர் பயங்கர தமாஷ் பேகலியா. டாக்டர் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருங்க. எழுதுறாரு. எழுதுங்க டாக்டர். என்ன எழுதுறாரு? பிரிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட என்ன புரியும்? பாரு 9, 12, 21 இது என்ன 23? என்னடா இது டெய்லர் கடை மெஷர்மெண்ட் மாதிரி என்ன எழுதியிருக்காரு இவரு? இது டெய்லர் கடை மெஷர்மெண்டே இல்ல. இவர் எவ்வளவு பெரிய டாக்டர், எம்பிபிஎஸ் எல்லாம் படிச்சிருக்காரு இல்லையா? அவர் வந்து எழுதினா புரியுமா ஒரு பார்மசிஸ்டுக்கு? புரிஞ்சா ஒரு டாக்டரா அவரு இல்ல. அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கோட்டை 9னா ஆனா சீரியஸ், அதே மாதிரி 8னா ப்ரோசீஸ், இதுனா அதுனா இது அவ்வளவுதான் புரிஞ்சிச்சு. ஆமா கீழே என்ன டெலிவரி டேட் இது தெரியும். நான் சொல்றேன் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பிரசவ கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. அந்த ஞாபகத்துல எழுதிட்டாரு. அவ்வளவுதான். அது சரி டாக்டர், இத்தனை மருந்தெல்லாம் எனக்கு சாப்பிட்டா உடம்பெல்லாம் உஷ்ணமா போயிரும். நீங்க ஒரு ஊசி போட்டு விட்டுருங்களா? அதுக்கு பதிலா ஊசி தானுங்க. நம்ம கையில எல்லா சைஸ் ஊசி வச்சுக்கிறோம். உடனே தகுந்த மேட்சிங் கலர்ல ஸ்டிச் பண்ணிடலாம். திருப்பியும் என்னடா இது டெய்லர் பாஷை? டெய்லர் பாஷை இல்ல, அவர் போஸ்ட் போட்ட வரைக்கும் படிச்சிருக்காரு. ஆனாலும் டெய்லரிங் பத்தி தான் பேசுறாரு. ஐயோ நான் ஏதோ சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர் போஸ்ட் மார்க் படிச்சிருக்காரா? ஆமா ஏதோ இத்தனை பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்களே, ஒரு நர்சிங் ஹோம் கூடவா இல்ல? அட நீங்க வேற, இந்த காலத்துல நமக்கே இருக்கிறது ஊடு இல்ல, இதுல நான் இருந்து நர்சிங் ஹோம் கட்டி கொடுத்துருக்கேன். நீ சொன்ன மாதிரி தமாஷ் தேர்வடிதான். நீங்க சொல்ற மாதிரி இந்த நர்சிங் ஹோம் போனா இந்த நர்சுங்கள்லாம் பண்ற கல்யாணம் பார்த்தா அது என்னமோ அவங்க சொந்த ஊடணும் தோணும். அக்கா சொந்தத்துல ஒரு நர்சிங் ஹோம் இருக்கு அவருக்கு. அங்கதான் உன்னை அழைச்சிட்டு போறாரு. டாக்டர் சொல்லுங்களேன் நர்சிங் ஹோம். நர்சிங் ஹோம் அது வேற ஒண்ணு இல்லைங்களா? முதல்ல ஒரு நர்சிங் ஹோம் பேங்க்ல லோன் எடுத்து கட்டினேன். இந்த புயல் மழை வெள்ளம் இதெல்லாம் வந்து எல்லாம் இடிஞ்சு போச்சு. இன்னால ஆகி போச்சுன்ற வருத்தத்துல ரெண்டாவது சொந்த பணம் போட்டு நல்லா சிட்டிக்கு சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல ஒரு நர்சிங் ஹோம் கட்டினேன். ஆமாங்க, இந்த கார்பரேஷன் கார வந்து என்னடா அது ஊஞ்சி போச்சா இடிஞ்சு போச்சான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த ஜப்பான்கார கொலாபரேஷன் ஒன்று கட்டிக்கிறோம் பாருங்க. சும்மா சூப்பர். என்னடா பேர் வச்சிருக்கீங்க? பேருங்களா? பேரு நிக்கிமோ நிக்காதோ. ஐயோ ரொம்ப நல்ல பேர், சரியான பேருங்க. ஆமா அதெல்லாம் சரி, அங்க வசதி எப்படி? வசதிங்களா? நம்ம நர்சிங் ஹோம்லயா? இத பாருங்க, இது வரைக்கும் அங்க வந்தவங்க யாருமே திரும்பி போனதே இல்லைங்க. என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லிங்க, திரும்பி போக மனசு வராது. இப்ப கூட பாருங்க நம்ம புஷ்ப கௌதமி இந்த பானுப்பிரியா எல்லாம் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. குஷ்பு பானுப்பிரியா நீங்க ஏன் முதல்ல சொன்னீங்க? இது ஒரே ஒரு நிமிஷத்துல புறத்து ஓடியே வந்துடுறேன். இருக்காரு அவங்களே நம்ம வீட்டுல ஆதர் பாயா யாரு அது யார் மாதிரி இவ்வளவு தைரியமா சொல்லி கூப்பிடுறது? அவரு நம்ம கெஸ்டியா சுமாரா நீதான் வீட்டுல பர்மனன்ட் கெஸ்ட் காதர் பாய் தெரியல? நான் வக்கீல் மன்னாசாமி.
நீங்க திரும்ப திரும்ப நம்ம கடை லேபரா நீ வக்கீல் பண்ணாத சத்தம் பார்த்தா நம்ம கடையில தச்ச மாதிரி இருக்குது. என்ன இப்படி ரூட்ட மாத்திட்டே கதபாய் ஒரு முறை நீ உங்க மாமியார மண்டல அடிச்சுட்டு என்கிட்ட வந்து நின்று நான் தானே கோர்ட்ல வாதாடி வந்து தப்பிக்க வச்சேன் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. கடப்பாவே மாமியார் அடிச்சானா? மாமியார அவன் தெய்வமா கொண்டாடுறான். நான் புடவையே தோச்சு போடுறேன். நான் என்னமா பண்றேன்? கல்யாணம் கட்டிக்கிட்டு நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா தனியா போக சொல்ல அவ்வளவு வண்டி ஏற்றா போட்டா ஒரு போடு முட்டுன்னு போட்டான். துணைக்கு 2 பேர் இளைஞடி கூட வந்தா நல்லதாயா போட்டு ஏம்பா அனிமூணு போக சொல்லுவான் கூட வருவாங்க. அந்த விஷயம் இருக்கட்டும். என்ன தர்மா டைம் ஆச்சா, நீ முதல்ல டாக்ஸி ரெடி பண்ணிட்டு அக்கா ஒரே நிமிஷம். ஆமா நான் தான் இந்த பூர்வ வீட்டை வர வாங்கி இந்த வீட்டுல இளமையா வந்து திண்டாடிட்டு இருக்கிறேன். நீ இந்த பூர்வ வீட்டை வர வாங்கி இந்த மாதிரி வர டாக்டரை வந்து இப்படி அது வேற ஒண்ணு இல்லப்பா. ஒரு 250 ரூபா தராங்க. அதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டேன். அப்ப இந்த பையன் லஞ்சம் கொடுத்து இங்க கூட்டு வந்திருக்கான். அது மாதிரிதான் இந்த வீட்டுல ஒரு பெரிய சப்ஜெக்டவே எனக்கு தெரியாது. என்ன பண்ணா தெரியுமா? என்ன வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கைதி மாதிரி வெளியே கூட போட மாட்டேங்கிறான். பிளாங்கெட்ல கையெழுத்து வாங்கி என் சொந்த கழிச்சுக்கிட்டே வராயா. இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் இருக்க முடியாது. எப்படிதான் நீ வந்திருக்க? நீ ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தயவு செய்து இந்த வீட்டு விட்டு கூட்டு போறியா அப்படின்ற. சரி என் தொழில் முறையிலேயே நீ மன்னார் சாமியா தான் செக் பண்ணிடுற. தொழில் முறை அதை பார்த்துக்க. நான் போய் சொன்னாலும் என் பேர் போய் சொல்ல. சரி அப்போ எங்க இந்த இருப்பா பாருப்பா இந்த டேப் பிரகாரம் என் தொழில் பிரகாரம் நீ ஒரிஜினல் மன்னார் சாமி தான். எனக்கு இது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ இப்ப இந்த அயோக்கிய பசங்க வச்சா நான் எப்படி பிளேட் அப்படி திருப்பி மாத்திரம் எப்படி மாத்திட்டு போய் பாபா டாக்ஸி ரெடி. டாக்ஸி ரெடியா? அக்கா ரெடியா? நீங்க ரெடியா? எல்லாரும் ரெடியா? டாக்ஸி ரெடியா? ஏப்பா கோபால், நான் பெரிய MBBS பெரிய பெரிய டாக்டர். நான் உங்களுக்கு சந்தேகமே இல்ல. ஏம்பா தர்மா, நான் பெரிய சர்ஜன். எந்த கோயில்ல ஒண்ணாலும் சத்தியமா பெரிய சத்தியம் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் நம்புவீங்க. அப்ப இப்ப நல்லா கேட்டுங்க. செக் பண்ணி பார்த்ததில்ல உங்க அக்காவுக்கு உடம்புல ஒண்ணுமே இல்ல. உடம்புல ஒண்ணு இல்ல. என்ன பேசுறீங்க? இல்ல உடம்புக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த இருக்கிறார் இந்த ஆத்துல ஒரு சின்ன காட்டா சைஸ்ல ஒரு ஓட்டை வந்துருக்கு. இப்ப அந்த ஓட்டை அடியே வச்சுக்கோ. இன்னைக்கோ நாளைக்கோ புசுக்குன்னு போயிடுவான். அதுக்குள்ள நான் இம்யூனிட்டி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். ஏன்பா டாக்ஸி ரெடியா தான் இருக்குது. நீ பா நீங்க தான்